Hello students, 10th standard maths chapter 2 exercise 2.1 ல இருக்கிற 8th sum இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். If D is the highest common factor of 32 and 60, find the value of x and y satisfying D equal to 32x plus 60y. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா Dன்றது ஒரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா இருக்க போகுது. ஓகேவா, எந்த ரெண்டு நம்பருக்குன்னா 32 and 60க்கு. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, டி ஈக்குவல் டு 32x plus 60y. ஸோ இதுல இருந்து நீங்கள் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷனில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னாலே யூக்ளிட் டிவிஷன் லெம்மா நம்ம அப்ளை பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ by Euclid's division lemma A equal to BQ plus R. இதில் ஏன்றது 60 கொடுத்துருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் எதுவும் அதை தான் இங்கே எழுதணும். ஓகேவா, ஏன்னா எப்போவுமே A is always greater than B. ஸோ பியோட வேல்யூ 32. ஸோ இங்கே Q ப்ளஸ் R நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆமாவா, டிவைட் பண்ணலாமா 60. ஸோ 1 டைம் போட்டால் 32. சப்ராக்ட் பண்ணால் இங்கே 5 இங்கே 10 28. ஸோ Qன்றது 1, ரிமைண்டர் 28. ரிமைண்டர் 28 not equal to 0. Again applying Euclid division lemma. ஸோ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு, அதாவது 0 வரல. இங்கே ரிமைண்டர் 0 வரலன்னா திரும்ப என்ன செய்யணும், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 32 இங்கே வரும் ஈக்குவல் டு இந்த 28 இங்கே வந்துடும். ஓகே, இன்டூ Q and R கண்டுபிடிக்கலாமா, 28 32. ஸோ ஃபர்ஸ்ட் 1 டைம் அப்ளை பண்ணலாம். 1 சார் 28 மரம் வாங்கி தான் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 2 இங்கே 12. ஸோ 4 2 minus 2 0. ஸோ 4. ஓகேவா, now reminder 4 is not equal to 0. Again applying Euclid division lemma. 28 is equal to 4 into divide பண்ணும்போது 4 28. 4 7s are 28. So 0 quotient inga reminder inga. Now reminder is 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்ததுனால HCF ஃபைன் பண்ணியாச்சு இல்லையா. HCF ஆஃப் 32 and 60 இஸ் ரிமைண்டர் 0 வந்திருக்குல்ல. ஸோ அதில் எது டிவைஸரோ அதுதான் என்னது HCF. ஸோ 400 தான் HCF. ஸோ இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகலை. நம்மள கொஷனில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஒரு ஈக்குவேஷன் டி ஈக்குவல் டு 32x plus 60y அப்படின்ற ஈக்குவேஷன் கொடுத்து இதை வச்சு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நம்ம அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அது ரெண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 2 இதில் செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்றதை எழுதிடணும். 32 ஈக்குவல் டு 28 இன்டூ 1 ப்ளஸ் 4. ஓகேவா, இப்போ இதில் நான் 4 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஓகே, 4 ஈக்குவல் டு ஆல்ரெடி 32 இங்கே தான் இருக்கு. இது இங்கே போகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஆகிடும் இன்டூ 1. ஓகே, என்ன ஆகும், 4 மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகேவா, 4 ஈக்குவல் டு இன்னொரு சைடு 32 அப்படியே இருக்கும்.
28 into 1 அப்படின்றது இந்த சைடில் இருக்கும்போது ப்ளஸில் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸில் மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 equal to 32 மைனஸ், நான் இந்த 28 எப்படி மாற்றி எழுதுறேன்னா 60 minus 32 into 1 அப்படின்னு எழுதுறேன். 28க்கு பதிலாக இதை எழுதுறேன் into 1. அதுவும் எதுல இருந்துன்னா ஃப்ரம் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 60 equal to 32 into 1 plus 28. நான் 28க்கு ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல 28க்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன்? 60 minus 32 into 1 எழுதியிருக்கேன்னா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 28 மட்டும் இந்த சைடில் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்படி கொண்டு போகும்போது 60 minus 32 into 1 மாறும். 60 minus 32 into 1. 28க்கு பதிலாக 60 minus 32 into 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணிடலாம்? 4 equal to 32 minus 60 minus 32 into 1 32. அடுத்தது வெளில இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, 4 equal to 32 minus 60 minus 32. எந்த நம்பரை நம்ம 1 கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் நான் 1 விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 4 equal to 32 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? இங்கே ப்ளஸ் இருக்கு, ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ், மைனஸ் 60. இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 32. ஓகே, 4 equal to, இதில் நல்லா கவனிங்க, 32 வந்து 2 வாட்டி இருக்கா, அதாவது ப்ளஸ் 32 ப்ளஸ் 32 என்ன இருக்கு? ப்ளஸ் 32 ப்ளஸ் 32. ஸோ 2 ப்ளஸ் 32 இருக்கு அப்படின்னா நம்ம ஆட் பண்றது பதிலாக என்ன செய்யலாம்னா 2 into 32ன்னு எழுதலாம். ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும். சரியா? 32 2 வாட்டி ஆட் பண்ணாலும் 64 தான் வரும். 32 2 மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் கிடைக்கும்? 64 தான் கிடைக்கும். ஸோ அதனால நான் இதை எப்படி எழுதுறேன்னா 2 into 32ன்னு ரீரைட் பண்றேன். 2 into 32 மைனஸ் இந்த 60 அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல 4 equal to 2 into 32. இங்க என்ன பண்றேன்னா இதை பிளஸ் ஆக்கிக்கிட்டேன், மைனஸ் 1 பிராக்கெட்ல போட்டு 60 இங்க எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இந்த மைனஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களா, d equal to 32x plus 60y. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ லாஸ்டா கண்டுபிடிச்சது ஃபோர்த் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். by comparing 4 and 5. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சரிங்களா? டி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டியோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. டின்றது ஹெச்சிஎஃப் தான் இல்லையா? ஸோ ஹெச்சிஎஃப் நமக்கு 4ன்னு கிடைச்சது. ஓகே, இப்போ இதுல பாருங்க 32 இங்க இருக்கு, இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? 2 இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? 2 இருக்கு. therefore x equal to 2. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அதே சேம் திங் பிளஸ். இப்போ ஏன் நான் இங்க பிளஸ் மாத்திட்டு இங்க -1 போட்டிருக்கேன்னு புரியுதா? ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றதுக்காக தான் நான் அந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். அடுத்தது இந்த 60 அப்படியே இருக்கா, இந்த y இடத்துல என்ன இருக்கு? -1 இருக்கு. அதனால y யோட வேல்யூ -1. ஸோ கொஸ்டின் நம்மள கேட்டது x வேல்யூ அண்ட் y வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சு. ஓகே.